ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அழகராஜா. நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆன்லைனில் எப்படி ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த லாக்டவுன் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலையில் இருக்கவங்களும் ஆஃப் சேலரி தான் வாங்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி சொல்லிட்டு நிறைய ஒரு டிஃபிகல்ட்டிஸ் வந்து போயிட்டு இருக்கு. இந்த லாக்டவுன் சுச்சுவேஷனில் நம்மளுக்கு ரொம்பவே அத்தியாவசியமான ஒரு பொருள்னு பார்த்தீங்கன்னா அது மணின்னு தான் சொல்லணும். அது இருந்தால் மேக்ஸிமம் நம்மளோட தேவைகளை எல்லாமே பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். அந்த மணி வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான சோர்சஸ் வந்து இங்கே வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ இந்த லாக்டவுனில் வந்து எல்லா தொழிலுமே முடக்கம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். வெளியில் போயிட்டு வரதுமே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்னதான் லாக்டவுன் வந்து லிஃப்ட் பண்ணியிருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து இப்போ வேலை இல்லாத நிலைமை தான் இருந்துகிட்டு இருக்கு. இன்னுமே அவங்க வந்து ஒரு பெர்ஃபெக்டான வேலையில் போய் அவங்க சேரல அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இன்னுமே இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம எல்லாருமே போற ஒரே விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆன்லைன்ல வந்து ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கறத நம்ம வந்து நிறைய சர்ச் பண்ணிட்டு இருப்போம். ஆன்லைன்ல ரொம்பவே ஈஸியா மொபைல் ஆப் மூலியமா எப்படி மணி வந்து ஏர்ன் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆன்லைன்ல ஏர்ன் பண்றதா நம்ம ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணணும், ஏதாச்சும் நம்ம கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்மள யாராச்சும் ஏமாத்திடுவாங்களோ அப்படிங்கிறது இருக்கும். இந்த மாதிரி எதுவுமே இல்லாம எப்படி வந்து மணி ஏர்ன் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். அதுவும் மொபைல் ஆப் மூலியமா ஒரு சிம்பிளா நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு ஃப்ரீ டைம்ல எப்படி வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இப்போ நம்மள பாத்தீங்கன்னா எல்லாருமே இப்போ வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆன்லைன் இ-காமர்ஸ் சைட்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த கொரோனா சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் வந்து க்ளோஸ்ல இருக்கு. நம்ம தேவையான பொருட்களை வாங்க போகணும்னா கூட டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. நம்மளால கரெக்டா போய் வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கு. அதனால என்ன பண்றோம்னா எல்லாருமே ஆன்லைன்ல தான் போய் வந்து பர்ச்சேஸ் பண்றோம். ஒரு கிண்ணம் வாங்கினா கூட இப்பெல்லாம் ஆன்லைன் போற ஒரு சூழ்நிலையா ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில பாத்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றது மூலமா நமக்கு ஏதாவது ப்ராஃபிட் கிடைக்குமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் தான். ஆன்லைன்ல வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் போறதுக்கு தான் வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு. இது மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணா ஏதாச்சும் நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சா எப்படி இருக்கும் அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம பர்ச்சேஸ் பண்ணா மட்டும் இல்லாம நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இவங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் நமக்கு வந்து ப்ராஃபிட் வருமா அப்படின்னா கண்டிப்பா வரும். அதை பத்தி தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். அதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க பிளே ஸ்டோர்ல போய் ஆங்கரோ அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணணும். பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஆங்கரோங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிங்க. அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணதுமே சைன்இன் வந்து கொடுங்க. சைன்இன் கிளிக் பண்ணதுமே ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்கும். உங்க நேம், மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்கும். தென் வந்து ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணனா உங்க மொபைலுக்கு வந்து ஓடிபி வரும். ஓடிபி வந்ததுக்கு அப்புறம் அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்க அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிடும். நீங்க வந்து அந்த ஆங்கரோ ஆப்குள்ள வந்து போகலாம். இப்போ இந்த ஆங்கரோ ஆப்ல நீங்க இப்போ வந்ததுக்கு அப்புறமா இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கும். நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்க உங்களுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸுமே இந்த ஆப்குள்ள இருக்கும் அப்படிங்கறது வந்து சொல்லலாம். இதுல எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே உங்ககிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. இல்ல நீங்களே ஏதாச்சும் ஒன்று ஆன்லைன்ல வந்து ஒரு பொருள் வாங்கணும்னு வந்து நினைச்சிருப்பீங்க. அந்த பொருளை வந்து இந்த ஆப் மூலியமா வாங்குறது மூலியமா உங்களுக்கு வந்து கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு கமிஷன் கிடைக்குது பாத்தீங்கன்னா 5 to 8% அளவுக்கு வந்து இந்த ஆப்ல வந்து கமிஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. நான் இந்த பொருள் வாங்க போறேன், இந்த பொருள் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த பொருளை பத்தி யாராச்சும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அது மாதிரி யாராச்சும் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்க லிங்கை ஃபார்வர்ட் பண்ணுங்க. நீங்க வந்து சர்ச் பண்ணுங்க. அவங்க சொல்ற ப்ராடக்ட் எந்த வெப்சைட்ல வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க சர்ச் பண்ணுங்க. நீங்க சர்ச் பண்ணி அந்த லிங்கை வந்து அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இதுல வந்து 2 டைப்ல வந்து லிங்கை வந்து ஷேர் பண்ணலாம். இப்போ இந்த வெப்சைட்ல போயிட்டு டைரக்டா இந்த வெப்சைட்குள்ள போறீங்க. டைரக்டா இந்த ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஷேர்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணி அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ண முடியுமா. அந்த லிங்கை வச்சு அவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அதுல கொடுத்திருக்க கமிஷன் வந்து உங்க அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் வந்து டைரக்டாவே கிரெடிட் ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இல்லப்பா நான் இந்த ஆப் குள்ள போல, நான் வந்து டைரக்டா அந்த அமேசான், பிளிப்கார்ட், ஏஜியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட் குள்ளேயே நான் போறேன். அந்த வெப்சைட்ல இருந்து இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் எனக்கு வேணும், இந்த கமிஷன்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னாலும் அதுக்கும் வந்து இதுல வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இப்போ அமேசான் போறீங்க. அமேசான் போயிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அந்த ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஷேரை கிளிக் பண்றது மூலமா ஒரு ஷேரை கிளிக் பண்றீங்க. ஷேரை கிளிக் பண்ணதுமே காப்பி த லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த காப்பி த லிங்க் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த லிங்க் எடுத்துட்டு வந்து ஆங்கரோ வந்து ஓபன் பண்ணீங்க. மேக் மை லிங்க் ப்ராஃபிட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அதுல வந்து பேஸ்ட் பண்ணுங்க. பிளேஸ் பண்ணிட்டு உங்களோட ப்ராஃபிட் லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகும். ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறம் இந்த லிங்கை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்க வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்றது மூலமா உங்களுக்கு வந்து கமிஷன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுல நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது என்னன்னா, இப்போ உங்க ஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்பாரு இல்லையா, நான் வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிருப்பாரு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, உங்க கொலீக்ஸ் யார் வேணாலும் இருக்கலாம், உங்ககிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, அவங்களுக்காக ஒரு கிரவுண்ட் ஒர்க் வந்து பண்ணுங்க. எந்த வெப்சைட்ல வந்து அவங்க சொல்ற ப்ராடக்ட் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படிங்கறத பாருங்க. ஏன்னா எதுவுமே நம்ம உழைக்காம எதுவுமே வந்துடும். ஜஸ்ட் லிங்கை மட்டும் ஃபார்வர்ட் பண்றது மூலியமா அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா இப்போ நீங்க லிங்கை ஃபார்வர்ட் பண்றீங்க, அந்த லிங்க்ல இருக்க அமௌண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கு, அந்த ப்ராடக்ட்டோட அமௌண்ட் வந்து
ஜாஸ்தியா இருக்கு, வேற ஒரு வெப்சைட்ல வந்து அதே ப்ராடக்ட்டோட ரேட் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா அவங்க அந்த வெப்சைட்டுக்கு போயிருவாங்க. அது அந்த லிங்கை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு ஒரு யூஸ்மே கிடையாது. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, அவங்களுக்காக கிரவுண்ட் ஒர்க் பண்ணி எந்த வெப்சைட்ல வந்து அந்த ப்ராடக்ட்டோட ரேட் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணி அந்த லிங்கை வந்து அவங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ அவங்க வந்து ஆப்வியஸா அந்த லிங்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ஸோ அவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து கமிஷன் வரும். ஸோ இது மூலியமா எவ்வளோ நீங்க கிரவுண்ட் ஒர்க் பண்றீங்க, நீங்க எவ்வளோ ரெஃபர் பண்றீங்க, அது மூலியமா நீங்க வந்து கமிஷன் வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயே நீங்க இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கே என்ன ஆகும்னா, சரி ஓகே இவர்கிட்ட போய் நம்ம சொல்லுவோம், ஸோ இவர் வந்து நம்மளுக்கு எந்த வெப்சைட்ல கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து சொல்லுவாருன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். நீங்களும் ரெஃபரன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. எவ்வளோ ரெஃபரன்ஸ் லிங்க் வந்து நீங்க அனுப்பிச்சிட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து வரும். இதுல வந்து நான் ஒரு கேஷ் ப்ரூஃபையே உங்களுக்கு வந்து அட்டாச் பண்றேன். இதுல பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா பேமெண்ட் வந்து பெண்டிங் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ரீசெண்டா அவங்க பர்ச்சேஸ் பண்ண ஒரு மெட்டீரியல், அதோட கமிஷன் வந்து இன்னும் வரல, அதுக்கான பெண்டிங் ஆப்ஷன் தான் இருக்கு. அதுக்கு வந்து ஒரு டைம் பீரியட் இருக்கும், 1 வீக் or 10 days அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் பீரியட் எடுக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல வந்து அது வந்து கிரெடிட் ஆயிடும் சொல்லலாம். இதுக்கு வந்து எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது, இது வந்து டைரக்டாவே உங்க பேங்க் அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆயிடும். இப்போ நிறைய வெப்சைட்ஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஏதாச்சும் சர்வீஸ் சார்ஜஸ் அது மாதிரிலாம் கேட்பாங்க. இதுல வந்து அது மாதிரி எதுவுமே கிடையாது, டைரக்டா உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கே போயிடும். இந்த ஆப்ல பாத்தீங்கன்னா நீங்க வெறும் ஒரு 10 ரூபா இருந்தா கூட நீங்க வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இந்த 100 rupees வந்தா தான் வித்ட்ரால் பண்ண முடியும், 1000 rupees வந்தா தான் வித்ட்ரால் பண்ண முடியும் அப்படிங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு 10 ரூபாய் இருந்தா கூட நீங்க வந்து வித்ட்ரால் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, வீட்டில் இருக்க பர்சன்ஸுக்கு, சரிங்களா, ஃப்ரீ டைம் நிறைய இருக்க எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ணி கண்டிப்பா வந்து நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். நீங்க ரெஃபர் பண்ணி யாராச்சும் ஒரு 10,000 ஃபோன் வாங்கினாலே ஒரு 5% உங்களுக்கு கமிஷன் வந்துச்சுனாலும் 500 rupees கமிஷன் வந்த மாதிரி. ஸோ இது ஒரு மினிமம் ஏர்னிங்கா இருந்தாலும் கண்டிப்பா இது ஒரு ஏர்னிங் தான். இது வந்து நம்மளுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு செலவுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே பணத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம், பணம் எப்படி சம்பாதிக்கிறதுங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி ஆன்லைன்ல வந்து ரொம்பவே ஈஸியா வந்து மணியை வந்து ஏர்ன் பண்ணலாம். நீங்களும் இந்த ஆப் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஓகே கைஸ், நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் நம்ம சேனல்ல இது மாதிரி மணி ஏர்னிங் வீடியோஸ் வந்து ரெகுலரா வரும். அதுக்காக நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு இமிடியேட்டா வரும். ஓகே கைஸ், ஸ்டே சேஃப்.